அமெரிக்க முன்னாள் அதிபரும் 2024 தேர்தலின் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடந்தது எப்படி? யார் இந்த மர்ம நபர்? விரிவாக பார்க்கலாம். நவம்பர் மாதம் நடக்கவிருக்கும் அமெரிக்க அதிபருக்கான தேர்தலின் முன்னெடுப்பாக இரண்டு முக்கிய கட்சிகளான குடியரசுக் கட்சி மற்றும் மக்களாட்சி கட்சியும் மும்முரமாக மக்களிடம் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பென்சில்வேனியாவில் அமைந்திருக்கும் பட்லர் என்ற பகுதியில் உரையாற்ற தொடங்கிய சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவத்தை நேரில் கண்ட கிரெக் என்பவர் ட்ரம்ப் மேடையில் ஏறுவதற்கு சுமார் 5 நிமிடங்களுக்கு முன்பு கட்டடத்தின் கூரையில் ஒரு நபர் கரடி போல் தவழ்ந்து சென்றதை கண்டதாக கூறியுள்ளார். அந்த நபரை காவல்துறையிடம் சுட்டி காட்டியதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த நபரின் கையில் துப்பாக்கி இருந்தது. அவர் துப்பாக்கியுடன் இருப்பதை எங்களால் தெளிவாக காண முடிந்தது. அதை நாங்கள் சுட்டி காட்டிய போது போலீசார் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை என்று கிரெக் கூறினார். வீடியோ காட்சிகளில் ட்ரம்பிற்கு பின்னால் உள்ள கட்டட மாடி கூரையின் மேல் படுத்துக்கொண்டு போலீசார் யாரையோ துப்பாக்கியில் குறிவைக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. மேடையில் பேசிக் கொண்டிருந்த ட்ரம்ப் என்ன நடக்கிறது என பார்த்து உணர்ந்து சுதாரித்துக் கொள்வதற்குள் அவரின் வலது காதின் ஒரு ஓரமாக துப்பாக்கி குண்டு ஒன்று பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்தது ஒரு மைதானம் போல் காட்சி அளிக்கும் அதிக கட்டிடங்கள் வீடுகள் இல்லாத இடத்திலேயே. மக்கள் கூட்டமும் அதிகமாக இல்லை. இது போன்ற ஒரு இடத்தில் போலீசார் கண் பார்வையில் படாமல் எப்படி ஒருவர் நீளமான ரைபிளை கையில் ஏந்தியபடி ஒரு கட்டிடத்தின் மேலே ஏறி அந்த கூரையின் மீது தவழ்ந்தபடி நாட்டின் அதிபர் வேட்பாளர் மீது தாக்குதலை திட்டமிட்டார்? ஏன் காவல்துறை போதிய அளவு பாதுகாப்பை கொடுக்கவில்லை என மக்கள் கேள்விகளை எழுப்பும் நிலையில் தாமதமாக செயல்பட்டிருந்தாலும் கூட தக்க சமயத்தில் தலையிட்டனர் என்று சிலரும் பாராட்டி வருகின்றனர். பிறகு நடந்த பல துப்பாக்கி குண்டுகள் சத்தத்தில் மக்கள் எந்த குண்டு எங்கு யார் மீது பாய்ந்தது என புரிந்து கொள்ள சில மணித்துளிகள் ஆகியுள்ளது. ட்ரம்பின் மீது பட்டது ஒரு குண்டு மட்டும்தான் என கூறப்படுகிறது. மிச்ச குண்டுகள் அனைத்தும் அந்த கொலை முயற்சி செய்தவரின் மீது காவல்துறையினரின் துப்பாக்கியில் இருந்து பாய்ந்தது. அந்த துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இறந்தவர் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பெத்தேல் பூங்காவைச் சேர்ந்த 20 வயதான தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என அடையாளம் காணப்பட்டதாக FBI தெரிவித்துள்ளது. கொலை முயற்சியின் நோக்கம் அல்லது பின்னணி எதுவும் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. சம்பவத்தை நேரில் கண்ட மற்றொரு நபரான ஜேசன் என்பவர் 5 முறை துப்பாக்கிச்சூடு சத்தத்தை கேட்டதாக கூறினார். ட்ரம்பை பாதுகாக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகள் மேடையில் குதிப்பதை நாங்கள் கண்டோம். கூட்டத்தில் இருந்த அனைவரும் மிக வேகமாக கீழே இறங்கினார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு ட்ரம்ப் எழுந்து நின்று தனது முஷ்டியை மேலே தூக்கி காட்டினார் என்றார். அவர் மேலும் அங்கு தோட்டா சத்தம் கேட்டதும் குழப்பம் நிலவியதால் அனைவரையில் படுக்க தொடங்கியதாகவும் ஜேசன் தெரிவித்தார். போலீசார் இன்னும் சில மணித்துளிகள் தாமதமாக சென்றிருந்தால் ட்ரம்பின் உயிருக்கே ஆபத்து ஆகியிருக்கும் என அவரின் ஆதரவாளர்கள் கூறி வரும் நிலையில் ட்ரம்ப் நலமாக இருப்பதாகவும் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது செய்தி தொடர்பாளர் கூறினார்.